காசா யுத்தத்தை பற்றி தான் இன்றைக்கி அதிகமாக செய்திகள் பகிரப்படுது. சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி ரொம்ப கொடூரமாக மக்கள் கொல்லப்படுறாங்க, கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க. முக்கியமாக பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுறாங்க. இப்படி நிறைய செய்திகளை பார்க்கலாம், படங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் என்றைக்காவது யோசித்து பார்த்தீங்களா, ஏன் காசாவில் மட்டும் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக கொல்லப்படுகிறார்கள்? உண்மையிலேயே அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இதை தான் நம்ம இப்போ தெரிந்து கொள்ள போகிறோம். உக்ரைன்லேயும் யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சிரியாலேயும் தொடர்ந்து யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சூடான் உள்நாட்டு யுத்தத்தில் இதுவரைக்கும் 5,22,000 சிறு குழந்தைகள், பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. காற்றோட்டம் படுகொலையில் மட்டுமே 61,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா செய்திகளில் இதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் காசா யுத்தத்துக்காக மட்டும் ஏன் மக்கள் இவ்வளவு உக்கிரமாக போராடுறாங்க? ஏன் இவ்வளவு கவனம்? எந்த யுத்தம்னாலும் மிக கொடூரமானது தான், மனித குலத்திற்கு எதிரானது தான் யுத்தம். அப்போது சமாதானத்தை விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக யுத்தத்தையும் வன்முறையையும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் இதில் ஐரணி என்ன அப்படின்னா, இப்படி காசால யுத்த நிறுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு மேலே குற்றம் சாட்டுகிறவர்கள் எல்லோருமே ஹமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எதிராக வன்முறையை கையில் எடுக்கும்போது, மிக கொடூரமான வன்முறைகளை செய்யும்போது அதை ஆதரிக்கிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போது இவங்கெல்லாம் யுத்தத்துக்கு எதிரானவர்களாக, சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக இல்லை. ஆனால் வெளி வேஷத்தில் அப்படி காட்டிக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக வன்முறை செயல்படுத்தப்படும் போது மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனால் இஸ்ரேல் திருப்பி அடிக்கும் போது மட்டும் ஐயோ மக்கள் சாகிறாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப இரக்க குணம் உள்ளவர்கள் போல், மக்களுக்காக வருத்தப்படுறவங்க போல் காட்டிக்கொள்கிறாங்க. ஆனால் என்னதான் சொன்னாலும் காசால இவ்வளோ மக்கள் கொல்லப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதற்கு இஸ்ரேல் தானே காரணம். இஸ்ரேல் இப்படி தாக்குதல் நடத்தலாமாங்கிற கேள்வி வரலாம். பொதுவாகவே யுத்தம்னு நடந்தால் அங்கே மக்களுடைய உயிரிழப்பு இருக்கும், மக்களுடைய உடைமைகளுக்கு பாதிப்புகள் இருக்கும். உலகத்தில் எல்லா யுத்தங்களையும் இப்படி தான் நடக்குது. ஆனால் காசால இன்னும் மோசமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் என்றால், இந்த காசால இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எல்லோருமே யுத்தம் பண்ணும்போது சீருடை அணிந்து யுத்தம் பண்ணுறதில்ல. இது ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி இவங்க மக்கள் மத்தியில் இருந்து தான் ராக்கெட்டை அனுப்புகிறாங்க, மக்கள் வீடுகளில் இருந்து தான் ராக்கெட்டை அனுப்புகிறாங்க. அப்போது இஸ்ரேல் இராணுவம் திருப்பி அடிக்கும்போது, திருப்பி தாக்குதல் நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உடைமைகள், மக்களுடைய உயிர் போகுது. அப்போது இந்த தீவிரவாதிகள் இவ்வளவு மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருந்து யுத்தம் பண்ணுறதும், தாக்குதல் நடத்திக்கிட்டு மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதிகளுக்கு கீழே போய் சுரங்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறது, மசூதிகளில், ஸ்கூலில் போய் ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறது, அங்கே ஒளிந்து கொள்வது, மருத்துவமனைகளுக்குள்ளே போய் ஒளிந்து கொள்வது, அங்கே கமாண்டிங் சென்டரே வச்சுருக்கிறாங்க. பல சுரங்கங்கள் அங்கே மருத்துவமனைகளுக்கு கீழே தான் இருக்குது. இதை ஆரம்பத்தில் பலரும் மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ காசா முழுவதுமே இஸ்ரேலுடைய கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுச்சு. அப்போ ஒவ்வொரு மருத்துவமனைக்கு கீழேயும் அவங்க ஆயுதங்களையும் ஹமாஸுடைய கமாண்ட் சென்டரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே அக்டோபர் 7 இஸ்ரேலில் தாக்குதல் நடத்திட்டு மக்களை கடத்திட்டு வரும்போது அவங்கள நேராக பல மருத்துவமனைகளுக்குள்ளே தான் கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் அங்கேருந்து கீழே இருக்கக்கூடிய சுரங்கங்களுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. மருத்துவமனைகள் மேலே இஸ்ரேல் குண்டு வீசாது அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்க ஸ்கூல், மருத்துவமனைகளுக்கு கீழே போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்போ சர்வதேச சட்டத்தின்படியே இது ஒரு போர்க்குற்றம். மருத்துவமனைகளுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கிறது, ஸ்கூலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கிறது, அங்கே ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறது, அங்கேருந்து தாக்குதல் நடத்துறது எல்லாமே போர்க்குற்றம். அப்போ ஹமாஸுக்கு நல்லா தெரியும், மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து நம்ம தாக்குதல் நடத்துகிறோம், ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறோம். அப்போது இஸ்ரேல் இராணுவம் திருப்பி அடிக்கும்போது இங்கே மக்கள் உயிரிழப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அது தெரிஞ்சு வேண்டுமென்றே தான் அவங்க செய்கிறாங்க. அந்த காலத்தில் யுத்தம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நினைக்க முடியாது. அந்த காலங்களில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் யுத்த களம்னே ஒன்று தனியாக வச்சு ஊருக்கு வெளியே ஒரு களத்தில் அவங்க மோதிக்கொள்வார்கள். ஆனால் அதற்கு பிறகான காலங்களில் அப்படி இல்லை. யுத்தம் எல்லா நகரங்கள்லேயும், எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்பொழுதுமே இராணுவம் இன்னொரு இராணுவத்தை தாக்கும், அப்படி படைகளுக்கு இடையே தான் யுத்தம் நடக்கும். ஆனால் இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டும் நிறைய மக்கள் செத்து போவாங்க. ஆனால் காசால அப்படி இல்லை. இவங்க திட்டமிட்டு மக்கள் பலியாகணும் அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்தை நடத்துகிறாங்க, மக்களை பலிகடா ஆக்குறாங்க. அதை தான் ஹமாஸ் தலைவர்களும் சொல்கிறாங்க. காசால இருக்கக்கூடிய மக்களெல்லாம் ரத்தத்தை சிந்தி தான் ஆகணும், பாலஸ்தீனை கிடைக்கணும்னா காசால இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உயிரை கொடுக்கணும் அப்படின்னே சொல்கிறாங்க. இப்போ காசால நடக்கக்கூடிய யுத்தத்தில் அங்கே காசா மக்கள் பலியிடப்படுகிறார்கள். காசா மக்களை ஹியூமன் ஷீல்டாக ஹமாஸ் பயன்படுத்துது, மனித கேடயமாக பயன்படுத்தி அவங்க தப்பிக்கிறாங்க. அதனால் மக்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. 3000 வருஷத்துக்கு முன்பு இதே இந்த காசா பகுதிகளில் குழந்தைகளை நரபலி கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தாங்க. அந்த கானானிய மக்கள், பெலிஸ்தியர்கள், இவங்களாம் குழந்தைகளை நரபலி கொடுப்பாங்க. யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு ராஜா தன்னுடைய சொந்த பெண்ணையே பலியாக கொடுத்தார்.
நரபலி கொடுத்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அருவருப்பா, இப்படி சொந்த பெண்ணையை பலி கொடுத்து அப்படி ஜெயிக்கணுமான்னு நமக்கு தோணுது இல்லையா? ஆனால் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாலே நடந்துக்கிட்டு இருக்கு. காசால அவங்க மக்களையே அவங்க குழந்தைகளையே பலியாக கொடுக்குறாங்க. யுத்தத்தில் அவங்க அதிகமாக சாகணும், அதை வைத்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செய்கிறாங்க. அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. இந்த கொடூரமான வஞ்சகமான இந்த யுத்த முறை மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறது. இது ஒரு திட்டமிட்ட பரப்புரையாக தான் இருக்குது. ஏன்னா சமூக வலைத்தளங்கள்லையோ இல்லை செய்திகள்லையோ நீங்கள் அதிகமாக இதை பார்க்கலாம், அடிக்கடி பார்க்கலாம். பெண்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க, இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, அப்படி செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், உக்ரைனில் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது, சிரியாவில் நடந்துக்கிட்டே இருக்குது. என்றைக்காவது அங்கே உக்ரைனில் இத்தனை பெண்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க, சிரியாலேயோ சூடான்லேயோ இத்தனை பெண்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள்னு செய்தி வந்திருக்கா? கிடையாது. சூடானில் மட்டுமே 5,22,000 சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு அக்கறை இல்லை. காசாவில் மட்டும் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுறாங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ இது காசா மேலே இருக்கக்கூடிய அக்கறையா அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான இன வெறுப்பா? ஒரு யுத்தம்னா அங்கே 2 தரப்பு இராணுவ வீரர்கள் தான் மோதுவாங்க இல்லையா? இப்போ இஸ்ரேலில் இத்தனை இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள்னு செய்தி வருது. அப்போ இந்த பக்கம் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கணும். ஆனால் அப்படி ஒரு நாள் வந்ததில்லை. எப்பொழுதுமே பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க, அதிலும் அதிகமாக பெண்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், இப்படிப்பட்ட செய்திகளே தான் வருது. அப்போ இப்படிப்பட்ட பரப்புரையை அந்த தீவிரவாதிகள் மட்டும் இல்லை, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேசங்கள், ப்ரோ பாலஸ்டைன் அமைப்பை சேர்ந்தவங்க, இவங்க எல்லா அமைப்புகளையும் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புரை செய்கிறாங்க. அதனால் உலகம் முழுவதும் இங்கே காசால மட்டும் அதிகமாக பெண்கள் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் எல்லா தேசங்களுமே இஸ்ரேல் மேலே உடனே யுத்தத்தை நிறுத்தணும்னு அழுத்தம் கொடுக்குது. அதனால தான் இஸ்ரேல் அதிக கவனம் எடுத்து ஒவ்வொரு தாக்குதலும் துல்லிய தாக்குதலாக இருக்கிறதா பார்க்குறாங்க. தாக்குதல் நடத்தும் முன்பு டெலிஃபோனில் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, துண்டு பிரதிகள் கொடுக்குறாங்க, அங்கேருந்து மக்களை வெளியேற சொல்கிறாங்க. இப்படி இஸ்ரேல் இராணுவம் இவ்வளவு எச்சரிக்கை கொடுத்து கவனமாக தாக்குதல் நடத்துவதையும் ஹமாஸ் தலைவர்கள் சொல்கிறதையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். சுரங்கங்கள் ஹமாஸ் போராளிகளுக்குத்தான், நாங்கள் மக்கள் அதுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம், மக்கள் காசாவுக்காக ரத்தம் சிந்தி தான் ஆகணும், மக்கள் அங்கே தங்களை பலியாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் இராணுவம் முடிந்த அளவு மக்கள் உயிரிழப்பை குறைக்க முயற்சி செய்து, கடுமையாக முயற்சி செய்து, அதே நேரம் எதிர்த்தரப்பில் ஹமாஸ் முடிந்த அளவு காசா மக்களுடைய உயிரிழப்புகளை அதிகரிக்க முயற்சி செய்கிறது. சரி, அடுத்ததாக காசா முழுவதும் நீங்கள் படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும், காசா முழுவதும் எல்லா கட்டிடங்களும் இடிந்த நிலையில் தான் இருக்குது, அழிந்து போன ஒரு நகரமாக காட்சியளிக்குது. ஏன்? இதற்கு முக்கியமான காரணங்கள் நாம் ஏற்கனவே பார்த்தது போல், ஹமாஸ் பயங்கரவாதிகள் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு கீழே தான் சுரங்கங்கள் அமைத்து அங்கே ஆயுதங்களை பதுக்கி வச்சுருக்காங்க, அல்லது மக்களுடைய வீடுகளுக்குள்ளே ஆயுதங்களை பதுக்கி வச்சுருக்கிறாங்க. இன்னும் மசூதிகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஐநாவுடைய அன்ட்ரா போன்ற அமைப்புகள், இதுக்கெல்லாம் கீழே அவங்க கமாண்ட் சென்டரையோ அல்லது ஆயுதங்களே வைத்திருக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸை குறிவைத்து தாக்கும்போது இந்த மாதிரி மசூதிகளும் பள்ளிக்கூடங்களும் தாக்கப்படுது. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்போ மற்ற கட்டிடங்கள் தப்பி இருக்கலாம் இல்லையா? ஆனால் எல்லா கட்டிடங்களும் இப்படி நாசமாக போகிறதுக்கு காரணம், இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் எல்லா கட்டிடங்கள்லையும் அவங்க பூபி ட்ராப் செட் பண்ணுறாங்க. இந்த யுத்தம் ஆரம்பித்து இஸ்ரேலிய படைகள் காசாக்குள்ளே நுழைந்ததும் பல இடங்களில் இந்த பூபி ட்ராப்பில் மாட்டி இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன்னா இராணுவ வீரர்கள் ஒவ்வொரு கட்டிடமாக போய் தீவிரவாதிகளை தேடும்போது அந்த ஒவ்வொரு கட்டிடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த கண்ணி வெடிகள் அதை ஒவ்வொரு விதமாக மறைச்சி வச்சுருப்பாங்க, அது வெடித்து சிதறும். இப்படி இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போது ஹமாஸ்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பலரும் கொண்டாடினாங்க. பார்த்தீங்களா, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணி வெடிகள் தான் இருக்கவங்க, உள்ளே போனாலே வெடித்து செதறுவாங்க, பெரிய லெவலில் இஸ்ரேலுக்கு இழப்பு ஏற்படும் அப்படிலாம் கொண்டாடினாங்க. அது ஒரு மடத்தனமான விஷயந்தான். ஏன்னா இப்படி கண்ணி வெடிகளாக வைத்து அப்போது இஸ்ரேல் இராணுவம் என்ன செய்யும்? அடுத்தது என்ன செய்வாங்க? அந்த கண்ணி வெடிகளை அகற்றுவதற்காக அது மேலே தாக்குதல் நடத்துவாங்க. அப்போது அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டிடங்களுக்குள்ளே போகும்போதும் நேர் வழியாக அதோடைய வாசல்கள் வழியாக போகாமல் வாட்டு சுவர்களை உடச்சிக்கிட்டு உள்ளே போனாங்க. அதனால் கட்டிடம் முழுவதுமே இந்த பூபி ட்ராப்ஸை வைக்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் கான் யூனூஸ், ரவா கிராசிங் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இராணுவம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அங்கே எல்லா கட்டிடங்கள்லையும் இந்த தீவிரவாதிகள் இந்த கண்ணி வெடி அமைப்புகளை வைத்தார்கள். ஸோ இதனால் இராணுவம் வரும்போது ஒவ்வொரு கட்டிடத்தையும் அவங்க பார்க்குறாங்க, அங்கே கண்ணி வெடிகள் இருக்குது அப்படிங்கிறனால ஒவ்வொரு கட்டிடமாக அவங்க அழித்து கொண்டே வந்தாங்க. காசாவில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய 70% கட்டிடங்களில் இந்த கண்ணி வெடிகளை வைத்திருக்கிறாங்க. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய 70% கட்டிடங்களும் அழிக்கப்பட்டது. இதுதான் காசாவில் மிக அதிகமாக கட்டிடங்கள் அழிந்து போனதற்கு காரணம் என்று பல இராணுவ நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்ததாக நாம் இப்போது
சென்ற பகுதியில் பார்த்தது போல் அந்த தென்னாப்பிரிக்கா தேசம் இஸ்ரேலுக்கு எதிராக அந்த இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தாங்க இல்லையா, அதில் எந்தளவு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தென்னாப்பிரிக்க தேசம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே என்கிற ஐநா சபை நீதிமன்றத்திலே இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக 2023 அக்டோபர் 7 பாலஸ்தீனியர்கள் தான் இஸ்ரேல் மக்களை இனப்படுகொலை செய்தார்கள். இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே புகுந்து அங்கே கண்ணப்படுற எல்லா மக்களையும் வேட்டையாடி இருக்காங்க, கொன்று இருக்கிறாங்க. வீடுகளுக்குள்ளே மக்களை வைத்து வீட்டோட கொளுத்தி இருக்கிறாங்க. இப்படி விவரித்து சொல்ல முடியாத அளவு அக்டோபர் 7 இந்த இனப்படுகொலை நடந்தது. ஆனால் அந்த நேரம் இந்த படுகொலையை சவுத் ஆப்பிரிக்கா தேசம் ஏதாவது கண்டித்ததா? இல்லை. அந்த படுகொலையின் போது கிட்டத்தட்ட 250 பேரை இஸ்ரேலிருந்து கடத்தி கொண்டு போய் காசாவில் வைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து அங்கே காசாவில் தான் அவங்க கடத்தப்பட்டவர்களாக சுரங்கங்களுக்கு கீழே இருக்கிறாங்க. குழந்தைகள், பெண்கள் எல்லாம், சின்ன பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் கடத்திட்டு போய் வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போவும் அதை கண்டித்து அல்லது அவங்கள விடுதலை பண்ணணும்னு சொல்லுதான்னா அப்போவும் சொல்லலை. ஆனால் அவர்களை மீட்பதற்காக இஸ்ரேல் அந்த யுத்தத்தை ஆரம்பித்ததும் சவுத் ஆப்பிரிக்கா தேசம் ஐநா சபை நீதிமன்றத்திலேயே இஸ்ரேல் இன அழிப்பு செய்கிறது அப்படின்னு ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. அக்டோபர் 7 தாக்குதல் நடந்த பிறகு யுத்தம் ஆரம்பிக்குது. அக்டோபர் நவம்பரில் நடந்துகிட்ருக்கு. ஒரு சின்ன யுத்த நிறுத்தத்தில் 7-8 பேரை ஹமாஸ் விடுவிக்குது. ஆனால் தொடர்ச்சியாக கடத்தப்பட்டவங்களை விடுவிக்கலை. இன்னும் 240 பேர் காசாவில் தான் இருக்கிறாங்க. அதனால் திரும்பவும் யுத்தம் ஆரம்பிக்குது. இப்படி 240 பேர் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் டிசம்பர் மாதம் சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது அப்படின்னு ஐநாவில் வழக்க தொடுக்குது. இதனால் பலருக்கும் சந்தேகம் வருது. இப்படிப்பட்ட சூழலில் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த வழக்கை கொண்டு வராங்கன்னா அப்போ சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு கட்சியில் இருந்து செயல்படுதா? அப்படி பலருக்கும் இந்த கேள்வி வருது. அப்போ பலரும் பல அமைப்புகளும் இதை பற்றி ஆராய்ந்து பார்க்குறாங்க. அப்போ அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இதை பற்றி அவங்க செய்திகள் சேகரிக்கும் போது சவுத் ஆப்பிரிக்காவில் ஆளும் கட்சியாக இருக்கிறது ஏஎன்சி என்கிற கட்சி. ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் என்கிற இந்த ஏஎன்சி கட்சியுடைய சில தலைவர்கள் தான் இந்த குற்றச்சாட்டை கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த கட்சிக்கு, இந்த ஏஎன்சி கட்சிக்கு ஏகப்பட்ட கடன்கள் இருக்குது. இந்த கடன்களை அடைக்கிறதுக்கு அவங்க பல சொத்துக்களெல்லாம் விற்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் 2024 மே மாதத்துக்கு முன்பே அவங்க கடன்களை நாங்கள் அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு கடன்களில் இருந்த அந்த கட்சிக்கு திடீர்னு எங்கேருந்து பணம் வந்தது? அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா ஐநா சபையில் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த இனப்படுகொலை வழக்கை கொண்டு வந்த சில நாட்களுக்கு பிறகு அதிக அளவில் பணம் அந்த கட்சிக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஈரான் மற்றும் கத்தாரோட சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கு. வெகு காலமாகவே இந்த பாலஸ்தீன அமைப்புகளுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆதரவாக இருந்திருக்கு. அக்டோபர் 7 இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடந்த பிறகு தான் உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்தது, இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பும் அதிகரித்தது. ஐரோப்பாவில் பல இடங்களில் யூதர்கள் தாக்கப்பட்டார்கள். இப்படி உலகம் முழுவதும் யூதர்களுக்கு எதிரான இன வெறுப்பு அதிகரித்த அந்த நிலையில் தான் சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேல் இன அழிப்பு செய்கிறதுன்னு பெரிய குற்றச்சாட்டை வைக்குது. ஆனால் இந்த நேரத்தில் இஸ்ரேல் இன அழிப்பு செய்கிறதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை இஸ்ரேலுக்கு எதிராக ஐநா சபையில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம்? பாலஸ்தீன தீவிரவாத அமைப்புகளுக்கு பணம், ஆயுதங்களை நேரடியாக கொடுக்கக்கூடிய தேசங்கள் இருக்குது. அவைகள்லாம் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைத்தாலும் அப்போது அதை புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த அமைப்புகளை உருவாக்குறதே அவங்க தான், அதுக்கெல்லாம் பண உதவி, ஆயுத உதவி செய்கிறாங்க. அதனால் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த நேரத்தில் இன்னொரு பெரிய ஒரு தாக்குதலாக இந்த குற்றச்சாட்டை கொண்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா இந்த தேசம் வந்து குற்றச்சாட்டை வைக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன் சந்தேகம் வருது அப்படின்னா, இப்படி சர்வதேச அளவில் ஒரு தேசத்துக்கு எதிராக இனப்படுகொலை செய்கிறதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு வழக்கை தொடுப்பதற்கே நிறைய செலவாகும். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இப்படி ஒரு வழக்கை ஆரம்பிப்பதற்கு, ஐசிசியில் இந்த ஒரு கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 10 மில்லியனுக்கு மேலே செலவாகும். அதுவும் இல்லாமல் லீகல் காஸ்ட் இருக்குது. இதற்கான பல அமைப்புகள் இருக்குது, சட்ட நிபுணர்கள் இருக்கிறாங்க, அட்வொகேட்ஸ். இப்படி அவர்களுக்கான செலவுன்னு பார்த்தாலும் மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட 79 மில்லியன் செலவாகும்னு சொல்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா தேசம் இதை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய ஏஎன்சி கட்சி இந்த ஒரு முன்னெடுப்பை செய்யுது. இப்போ நம்ம நாட்டிலையும் காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது. ஆனால் 2 கட்சிகளுடைய கொள்கைகளை வேறு வேறு இல்லையா? இப்போ காங்கிரஸ் வந்து இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஆதரவான ஒரு நிலை அப்படின்னு சொல்லி அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலையை எடுக்கிறாங்க. பிஜேபி இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலையை எடுக்கு. இப்படி இந்த கட்சிகளுடைய கொள்கைகள் நேர் எதிராக இருக்கும். அப்போ எல்லா தேசத்துலையும் அப்படி தான்.
ஒரு பாதி மக்கள் அங்கே ஒரு கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னா அதற்கு எதிரானவங்களும் இருப்பாங்க. அதே போல் தான் சவுத் ஆஃப்ரிக்காலே இந்த ஏஎன்சி கட்சி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா அதற்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய மற்ற கட்சிகளே இருக்குது. அப்போது ஏஎன்சி கட்சி தான் இந்த வழக்கை ஐசிஜே கோர்ட்டெல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதற்காக 79 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவழிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த கட்சியை திவாலாகிற நிலைமையில் இருக்க, அவங்களே கடனில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் 79 மில்லியன் செலவழித்து ஒரு வழக்கை கொண்டு வரணும்னு கொண்டு வர்றாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அங்கே சந்தேகம் வருது இல்லையா? அப்போ அதை பற்றி ஆராயும் போது தான் இவர்களுக்கும் ஈரான், கத்தார் தேசத்துக்குமான தொடர்புகள், வியாபார தொடர்புகள், பண பரிமாற்றம் இதெல்லாம் வெளியே வருது. சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபாரின் மினிஸ்டர் ஈரானில் புது பிரசிடென்ட் பதவியே இருக்கக்கூடிய அந்த விழாவுக்கு போயிருக்கிறாரு. அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவுடைய இஸ்ரேலுக்கு எதிரான இந்த வழக்கை பாராட்டி இதற்கான எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சிகளும் இந்த ஏஎன்சி கட்சிக்கு ஈரான், கத்தார் தேசங்கள் பண உதவி செய்யுது அப்படிங்கிற காரியத்தை பற்றி பேசுகிறாங்க. ஏஎன்சி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தொகை வந்திருக்கு, அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஏஎன்சி கட்சியோட பிரசிடென்ட் சிரில் ராமபோசா அதற்கான பதிலை சொல்லலை. அதே போல் இதுவரை இல்லாத அளவு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் கத்தாருக்கும், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஈரானுக்குமான வர்த்தக தொடர்புகள், முதலீடுகள் அதிகரிச்சிருக்கு. கத்தாருடைய வர்த்தக முதலீடுகள்லாம் பார்த்திங்கன்னா முன்பு ஒரு 307 மில்லியன் அந்த லெவலில் தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக 1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகமான முதலீடுகள் உள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஈரான் ரொம்ப காலமாகவே அமெரிக்காவுடைய சாங்ஷனில் இருந்து தப்பிக்கிறதுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க தாக்கல் செய்திருந்த அந்த வழக்குடைய ஆவணங்களில் பார்த்திங்கன்னா அதில் கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 45 ஆதாரங்கள் எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு எதிராகவே செயல்படக்கூடிய அமைப்புகள்கிட்ட இருந்து வாங்கினதாக இருக்குது. இப்படி இந்த ஆதாரங்களும் கேள்விக்குள்ளாகுது, அதை நம்ப முடியாததாக இருக்குது. இந்த இனப்படுகொலை குற்றச்சாட்டை வைத்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இஸ்ரேல் பிரதமரையே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் வாரண்டை கொடுக்குறாங்க. அப்போது இஸ்ரேலுக்கு மேலே தொடுக்கப்பட்ட இந்த இனப்படுகொலை வழக்கையும் இஸ்ரேல் பிரதமரை கைது செய்யணும்னு கொடுக்கப்பட்ட வாரண்ட் இவைகளெல்லாம் பல சட்ட வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்த்துவிட்டு இதெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு இன வெறுப்பின் அடிப்படையில் அவசரமாக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. சர்வதேச சட்டத்தின்படி இது செய்யப்படலை, இதில் பல தவறுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சர்வதேச சட்டத்தில் நிபுணராக இருக்கக்கூடிய UKLFI என்கிற ட்ரஸ்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேரிஸ்டர் நட்டாஷா ஹாஸ்ட்ராஃப் என்பவர் சர்வதேச சட்ட வல்லுநராக இவர் இருக்கிறனால இவர் அந்த ஐசிசியோட அரெஸ்ட் வாரண்டெல்லாம் பார்த்துட்டு அதில் பல தவறுகள் இருக்குது, சர்வதேச சட்டத்துக்கே விரோதமாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. What's even more problematic, I think, for anyone that cares about international law and about rule of law is that this is a decision that the pre-trial chamber of the International Criminal Court has made without jurisdiction, in breach of its own rules, and very concerningly on the basis of a load of misinformation. The prosecutor of the ICC put before the chamber an arrest warrant application, and he published a public summary of that application. Every phrase of every sentence of that summary was false, and it's been proven to be false, in particular by a submission from UK Lawyers for Israel. It's an organisation I'm very privileged to be involved with, that went through line by line and drew on publicly available information to show why what was being cited in terms of this obscene charge of starvation was not only incorrect, false information, but it had also been subsequently debunked by international reports, for example, by the Famine Review Committee. So this is a court that has been ultimately... அப்போது இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுலையும் சரி, அதற்காக இஸ்ரேல் பிரதமரை கைது செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட வாரண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரிக்கு வரி தவறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சர்வதேச சட்டத்தின்படி அவங்க செயல்படலை. இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது நாங்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளாக வைக்கிறாங்க, அதற்கான எந்த ஆதாரங்களையும் கொடுக்கல. இஸ்ரேல் உணவுப் பொருட்களை காசாக்கு அனுப்பாமல் தடை செய்யுது, அதனால் உணவு தட்டுப்பாட்டால் அவங்க சாகிறது காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க. ஆனால் சர்வதேச அமைப்புகளே அதை தவறுன்னு சொல்லுது. ஒரு பொய்யான குற்றச்சாட்டான இஸ்ரேல் உணவுப் பொருட்களை காசாக்குள்ளே அனுப்பாமல் தடை செய்து அதனால் மக்கள் சாக காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையே ஃபேமின் ரிவ்யூ கமிட்டியே தவறுன்னு சொல்லுது. இனப்படுகொலை நடக்குது, அதனால் இஸ்ரேல் யுத்தத்தை உடனே நிறுத்தணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, அப்போது யுத்தத்தை நிறுத்த என்ன செய்யணும்? அங்கே 250 பேரை ஹமாஸ் கடத்திட்டு போனாங்க இல்லையா, அவங்க விடுவிக்கப்படணும்ல.
நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு யுத்த நிறுத்தத்தையும் எடுத்து பாருங்கள். 2 நாடுகள் யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா உடனே ஐநா சபை மற்ற தேசங்களை வந்து யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி யுத்த நிறுத்தத்துக்கான வேலைகளை அவங்க செய்யும்போது அந்த சண்டை போடுற 2 தேசங்களும் எந்த நிலையில் சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ உடனே அந்த யுத்தத்தை அவங்க உடனே அங்கே நிறுத்தி நிற்கணும். அந்த யுத்த நிறுத்தத்தில் மிக முக்கியமான நிபந்தனையாக என்ன இருக்கும்? யுத்தத்தை ஏன் நிறுத்த சொல்கிறாங்க? மக்கள் பாதிக்கப்படுறாங்க என்பதற்காக தான் அந்த யுத்த நிறுத்தத்தையே கொண்டு வர்றாங்க. அங்கே 2 நாட்டு இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லை, மக்களும் அவர்களுடைய உடைமைகளும் பாதிக்கப்படுது, மக்கள் கொல்லப்படுறாங்க என்பதால் தான் யுத்தம் ஆரம்பித்தாலே யுத்தம் கூடாது, அது நிறுத்தணும் அப்படின்னு எல்லா நாடுகளும் முன் வருது. அப்போ யுத்த நிறுத்தத்துடைய மிக முக்கியமான நிபந்தனையாக என்ன இருக்கும்னா, அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து வெளியேறின மக்கள் திரும்ப வரணும். அங்கே அமைதி நிலவி வீடுகளை விட்டு வெளியே போன மக்கள்லாம் திரும்பி வரணும். 2வது, அந்த யுத்தத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம் அல்லது இராணுவ வீரர்களாக இருக்கலாம். அப்போ 2 நாடுமே அவங்க சிறைப்பிடித்து வைத்தவங்கள விடுவிக்கணும். ஸோ யுத்த நிறுத்தத்தில் அதான் முக்கியமாக இருக்கும். அப்போது எந்த ஒரு யுத்த நிறுத்தத்திலையும் சிறைப்பிடிக்கப்பட்டு போன இராணுவ வீரர்களையே விடுவிக்கணும் அப்படிங்கிறது ஐநா சபையோட சட்டமாக ஜெனீவா கன்வென்ஷனில் ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கையாகவே இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே இஸ்ரேலில் பாலஸ்தீனியர்கள், ஹமாஸ் போராளிகள், அவங்க கூட சேர்ந்த மற்ற அமைப்புகள், பாலஸ்தீன மக்கள் எல்லாரும் இஸ்ரேலுக்குள்ளே வந்து 1200 பேரை கொன்றதும் இல்லாமல் 250 பேரை சிறைப்பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க இன்னும் காசாவில் ஹமாஸுடைய சுரங்கங்களில் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. இதில் குழந்தைகளும் பெண்களும் இருக்கிறாங்க, பச்சிலம் குழந்தைகள் இருக்குது, பச்சிலம் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் இருக்கிறாங்க. அப்போது சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் சிரில் ராமஃபோசா யுத்த நிறுத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? காசா மக்களும் சாகக்கூடாது, இஸ்ரேல் மக்களும் சாகக்கூடாது. முக்கியமாக கடத்தப்பட்டு பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த இஸ்ரேல் மக்கள் விடுவிக்கப்படணுங்கிறது மிக முக்கியமான நிபந்தனையாக இருக்கணும். ஆனால் இவர் காசாவில் யுத்த நிறுத்தம் வரணும், அதாவது இஸ்ரேல் உடனடியாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் அப்படின்னு இஸ்ரேலை வற்புறுத்துறாரே ஒழிய கடத்தப்பட்டவர்களை விடுவிக்கணும் என்கிற நிபந்தனையை ஹமாஸ்க்கு வைக்கவே இல்லை, ஹமாஸை வற்புறுத்தவே இல்லை. இவர் மட்டும் இல்லை, பல தேசங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அவர்கள் ஹமாஸ் கடத்தப்பட்டவர்களை விடுவிக்கணும் என்பதை பற்றி அதுக்கான அழுத்தமே கொடுக்கறதில்ல. ஹமாஸ் கடத்தினவங்களை விடுவிக்க தயாராக இல்லை. அவங்க இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தணும்னு கேட்குறாங்க, இஸ்ரேல் படைகள் காசா விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் காசா முழுவதும் திரும்ப அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அப்போ எகிப்தில் இருந்து சுரங்கங்கள் வழியாக ஆயுதங்களை இவங்க திரும்ப கொண்டு வரலாம். அப்போ ஈரான்லேருந்து ஏவுகணைகள்லாம் வரும், அந்த ஏவுகணைகளை திரும்பவும் இஸ்ரேல் மேலே அவங்க அனுப்புவாங்க. இப்போ இஸ்ரேலில் பொதுமக்கள் ஓடி ஒளிய தான் வேணும், அவங்களோட வேலைகளை செய்ய முடியாது, அங்கே மக்கள் சாகலாம். இப்போ இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை நிறுத்துறதுக்காக ஹமாஸை அட்டாக் பண்ணவும் முடியாது. ஏன்னா உலக தேசங்களெல்லாம் இஸ்ரேல் தாக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹமாஸ்கிட்ட போய் ஹமாஸை நீ தாக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க தீவிரவாதிகள் அமைப்பு, அப்போ அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது தீவிரவாதிகள் அமைப்பு அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட பேச முடியாதுன்னா அப்போ இந்த முறையில் தான் பேசி ஆகணும் இல்லையா? இராணுவ நடவடிக்கை எடுத்து தான் அந்த மக்களை பாதுகாக்கணும். இதை வந்து எந்த உலக தேசங்களும் செய்யாது, அதை பற்றி அக்கறையை எடுத்துக்காது. அப்போது ஒவ்வொரு முறையும் தாக்குதல் நடத்தும்போது இஸ்ரேல் வந்து சமாதானம் பேசுகிறோம், அப்போ இவங்க கேட்குறதெல்லாம் இஸ்ரேல் கொடுக்கணும். அப்படி நூற்றுக்கணக்கில் கைதிகளை கொலைகாரர்களை விடுவிக்கணும், அவங்க கேட்குறத கொடுக்கணும். அப்படி கொடுத்தா இவங்க ஒரு வாரத்துக்கு 2 பேரை விடுவிப்பாங்க. திரும்ப 2-3 வாரம் பேச்சுவார்த்தை நடக்கணும், திரும்ப ஒரு 2 பேரை விடுவிப்பாங்க. இப்படியே எத்தனை வருஷமாகும் அத்தனை பேரை விடுவிக்க? இது மட்டும் இல்லாமல் உடனடியாக 6 மாதத்துலையோ 1 வருஷத்துலையோ இதே போன்ற திரும்ப ஒரு தாக்குதலை நடத்தவும் ஹமாஸ் திட்டமிட்டிருக்கு. அப்போ ஒரு 200 பேரை ஹமாஸ் தீவிரவாதிகள் பிடிச்சிட்டு வருவாங்க. திரும்ப அவங்கள வச்சும் திரும்ப தாக்குதல் நடக்கும், ராக்கெட்டை ஏவுவாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து பேசணும், திரும்ப ஒன்று ஒன்றா இவங்க விடுவிப்பாங்க. ஸோ இப்படி நடந்து கொண்டே இருக்கும் என்பதால் தான் இதை நிறுத்தணும் அப்படின்னா அங்கே ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒன்று கடத்தப்பட்டவர்களை எல்லாரையும் விடுவிக்கணும். அப்போ தான் யுத்த நிறுத்தம் அப்படின்னு செய்ய முடியும். அதுக்கு பேர் தான் யுத்த நிறுத்தம். ஏன்னா உலகம் முழுவதுமே அப்படி தான், எந்த தேசத்தில் யுத்த நிறுத்தினாலும் அங்கே கடத்தப்பட்டவர்களை விடுவிக்கிறது இல்லை, போர் வீரர்களையே அவங்க விடுவிக்கணும். அப்போ தான் இது யுத்த நிறுத்தம். ஆனால் இங்கே கடத்தப்பட்டவர்களே ஹமாஸ் விடுவிக்காது, அவர்களை விடுவிக்கிறதுக்கான எந்த நடவடிக்கைகளையும் உலக தேசங்களோ எந்த அமைப்புகளோ எடுக்காது. அப்போ இது ஹமாஸ் போன்ற தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்குது. அப்போ இந்த யுத்த நிறுத்தம், இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தணும் என்கிற கொள்கை ஹமாஸ் போன்ற தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்து அப்படிப்பட்ட தீவிரவாத அமைப்புகளை ஊக்குவிக்கிறது. அதனால் இனி இப்படிப்பட்ட தீவிரவாத அமைப்புகள் எந்த தேசத்தின் மீதும் தாக்குதல் நடத்தி அங்கே மக்களை கடத்திட்டு போய் அவங்க பேரம் பேசலாம். இந்தியா மேலே பெரிய தாக்குதல் நடத்தி அங்கே 100 பேரை பிடிச்சிட்டு போயிடலாம். அதற்கு பிறகு அவங்க கேட்குறதெல்லாம் இந்தியா கொடுக்கணும். ஆனால் ஒரு நாளும் இந்தியா அந்த தீவிரவாதிகள் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அப்போ இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு தேசத்துலேயும் இப்படி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி கடத்திட்டு போவாங்க, நீங்கள் இராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடாது.
அப்போ இது தீவிரவாதிகள் மக்களை தொடர்ந்து தாக்கவும் அப்படி மக்களை கடத்தி கொண்டு வைத்து பேரம் பேசுகிறதுக்கும் இது வசதி ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ இது கண்டிப்பாக உலக மக்களுக்கு, உலக தேசங்களுக்கு நல்லது கிடையாது. அப்போ இங்கே சவுத் ஆப்பிரிக்காவோ அல்லது உலக தேசங்கள், ப்ரோ பாலஸ்டைன் அமைப்புகள், அதற்காக போராடக்கூடியவர்கள் இவங்க எல்லாரும் கேட்கும்படி அங்கே காசாவில் யுத்தம் பண்ணுறதை இஸ்ரேல் நிறுத்தணும் அப்படின்னா அந்த யுத்த நிறுத்தம் 2 பேருக்கும் இருக்கணும். யுத்த நிறுத்தம் அப்படின்னு ஏற்படுத்தப்பட்டவுடன் ஹமாஸ் அவங்க கடத்தி வைத்திருக்கிற எல்லா பொதுமக்களையும் விடுதலை பண்ணிடணும். அவங்க அப்படி விடுதலை பண்ணலன்னா அந்த யுத்தம் நிற்கவே நிற்காது, தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். யுத்தம் அப்படின்னாலே அங்கே அதிகமாக பாதிக்கப்படுறது மக்கள் தான், மக்கள் செத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளுக்கும் தெரியும். அப்போ உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய யுத்தங்கள் அப்படி தான் நடக்கு இல்லையா? அப்போது இஸ்ரேலுக்கு மேலே நடந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க தான் செய்யும். எந்த அரசாங்கனாலும் பதிலடி கொடுக்க அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதை அவங்க செய்து அவங்க மக்களை காப்பாற்ற வேண்டியது அவர்களுடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலிய பொதுமக்களையும் குழந்தைகளையும் கடத்தி கொண்டு போய் வைத்திருக்கிறாங்க. இங்கே பல குடும்பங்கள் காத்து கொண்டு இருக்கு, அவங்களாம் திரும்பி வருவாங்க. அந்த குழந்தைகள் வரும்னு தாய் தகப்பன் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களை விடுவிப்பதற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? முதல்ல கடத்தப்பட்டவங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு அதற்கு ஏன் உலக தேசங்கள் அழுத்தம் கொடுக்கவில்லை? இந்த ப்ரோ பாலஸ்டைன் குழந்தைகள் செத்து போகிறாங்க, மக்கள் செத்து போகிறாங்க அப்படின்னு போராடுறாங்க இல்லையா? அவங்க ஏன் இதற்காக போராடலை? இது மட்டும் இல்லை, அவங்க தொடர்ந்து ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மேலே ஏவிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பகுதியில் இதே மாதிரி சூழல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் காலையில் உங்கள் குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு போகிறீங்க. திடீர்னு எதிரி தேசத்தில் இருந்து ராக்கெட்டுகள் வந்து விழுது, சைரன் ஒழிக்குது. அப்போ உடனே நீங்கள் ஓடி போய் பங்கருக்குள்ளே போய் ஒழியணும். தொடர்ச்சியாக அவங்க ராக்கெட்டுகளை அனுப்பிட்டே இருப்பாங்க, எப்போ வேணாலும் அது வந்து விழலாம். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு விழலாம், நீங்கள் ஸ்கூலில் குழந்தைகளை விட்டுட்டு வந்திருப்பீங்க, அந்த ஸ்கூலில் அந்த ராக்கெட்டு விழலாம், எங்கே விழுன்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழலில் நீங்களும் உங்கள் குடும்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சுதந்திரமாக சாதாரணமாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியல. அப்போ அரசாங்கம் இதற்கு நடவடிக்கை எடுத்து ராக்கெட் தாக்குதல் நடத்துகிற தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும் என்பது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். அதுதான் இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் செய்கிறது. கடத்தப்பட்ட இஸ்ரேல் பொதுமக்களும் காசாவில் இருக்கிறாங்க, அவங்களையும் விடுவிக்கலை. அப்போது இப்படி மக்களை வாழ விடாமல் பண்ணுகிறவங்களை அழிக்க வேண்டியது அவசியமாகுது. அதனால தான் இந்த யுத்தம் நடக்குது. இப்போது இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு யார் காரணங்கிறத நீதியாக நியாயமாக யோசிக்கக்கூடியவங்க சொல்ல முடியும். அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் காரணம், அவர்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கு ஆயுதமும் பணமும் கொடுக்கக்கூடிய தேசங்கள், அமைப்புகள் காரணம், தேவையில்லாத பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஃப்ரீ பாலஸ்டைன் என்கிற இந்த அமைப்புகள், பாலஸ்தீன விடுதலை அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க இல்லையா, இவர்களும் முக்கியமான காரணம். ஏன்னா இன்றைக்கி பாலஸ்தீனம்னு சொல்கிறதோ இல்லை இஸ்ரேல்னு சொல்கிறதோ மிக மிக சிறிய பகுதி. நீங்கள் ஒரு காரை எடுத்துகிட்டு டிரைவ் பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்தில் அந்த தேசத்தை கடந்துடலாம், அவ்வளோ சின்ன தேசம். அப்போது பாலஸ்தீனம் என்கிற ஒரு தேசத்தை இஸ்ரேலை அழித்து விட்டு உருவாக்கும்னு சொல்கிறதே ஒரு தேவையில்லாத விஷயம். பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தேசம் வேணும்னா அதுக்கு தான் ஜோர்டான் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் வேறு பாடங்களில் பார்க்கலாம். இஸ்ரேலை பற்றிய வரலாறு, பாலஸ்தீன வரலாறுலாம் நிறைய பாடங்களை நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். அந்த வரலாறை படித்தாலே தெரியும். இந்த அரபுகளுக்கு எத்தனையோ தேசங்கள் இருக்குது, அங்கேயெல்லாம் போய் அவங்க இருக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டு யூதர்கள் இருக்கக்கூடிய அந்த மிகச்சிறிய பகுதி தான் எங்களுக்கு வேணும், அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை விரட்டி விட்டு அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கான ஒரே தேசமான இஸ்ரேலை அழித்து விட்டு நாங்கள் அங்கே தேசத்தை உருவாக்குவோம் அப்படின்னா அதுதான் இனவெறி, அதுதான் இனப்படுகொலை. இந்த உண்மையை உலக மக்கள் சரியாக புரிந்து கொண்டாலே, அல்லது இதில் இருக்கக்கூடிய நீதியும் நியாயத்தையும் உணர்ந்து கொண்டு நியாயமான ஒரு பக்கம் நின்னாலே இந்த யுத்தங்கள்லாம் நின்று போயிடும். இவ்வளோ மக்கள் சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் காசாவோ அல்லது லெபனானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோ அல்லது ஈரான், ஹவுதீஸ், இப்படி இந்த தீவிரவாதிகளும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களும் ஒரு நாளும் இந்த யுத்தம் நிறைவடைவதை விரும்பவில்லை. அதனால தான் அவங்க ஹமாஸை அங்கே இருந்து அகற்றவோ, ஹமாஸ் சரணடையணும், தீவிரவாதிகள் சரணடையணும் அப்படின்னோ எந்த ஒரு முயற்சியும் அதுக்கு எடுக்கல. அதற்கு எதிராக அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிரான தீவிரவாதிகள் இருந்துக்கிட்டே இருந்து அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அதை வச்சு இவங்க சம்பாதிக்க முடியும், அதை வைத்து மக்களை திசை திருப்ப முடியும், அதை வைத்து அரசியல் செய்து பிழைப்பு நடத்த முடியும். அதனால தான் இந்த யுத்தம் முடிவடையாமல் போயிட்டே இருக்குது. அப்போது இஸ்ரேலுக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறவர்கள்ட்ட போய் நீங்கள் இஸ்ரேல் என்ன செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க, இஸ்ரேல் என்ன நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் இஸ்ரேலாக இருந்தால் என்ன நடவடிக்கை எடுப்பீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு பதிலே இல்லை. யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது போல் வேறு ஏதாவது பேசி திசை திருப்புறாங்க. ஏன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. உங்கள் குடும்பத்தினர் கடத்தப்பட்டால் என்ன செய்வீங்க? இதை தான் நம்ம போன பகுதியில் பார்த்தோம். இப்படி கேள்வி கேட்கும் பொழுது
சிலர் நேர்மையாக சொல்லிடுறாங்க, ஏதாவது செய்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை தான் இஸ்ரேல் தேசம் செய்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் எந்த தேசமும் அதை தான் செய்யும். அதனால் யார் இந்த குற்றச்சாட்டை வைத்தாலும் இஸ்ரேல் தேசம் மிக கொடூரமாக தாக்குதல் நடத்துது, காசா மக்கள் எப்படி கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த கேள்வியை கேளுங்க. இப்படிப்பட்ட சூழல் இஸ்ரேலில் இருக்குது, இஸ்ரேல் மக்களுக்கு இப்படியெல்லாம் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வீங்க? இஸ்ரேல் தேசம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இஸ்ரேல் தேசமாக இருந்தால் என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள்? இந்த கேள்விகளை கேட்டு பாருங்கள். இந்த கேள்விகள் கொஞ்சமாவது நியாய உணர்வு அவங்களுக்கு இருந்தால் அவங்கள சிந்திக்க வைக்கும். அடுத்ததாக இஸ்ரேல் மேலே வைக்கப்படுகிற அடுத்த குற்றச்சாட்டுகளான அபார்த்தைடு ஸ்டேட் காலனைசர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த குற்றச்சாட்டுகளுக்கான விளக்கத்தை பார்க்கலாம்.